சைவம் பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய ஆன்மீக பேரொளி அன்பர்களே, சைவத்திற்கு மேல் சமயம் வேறில்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு ஆணவச் சொல்லா என்று கூட நாம் கருதலாம். ஏனென்றால் உயர்ந்தபட்ச சமயம் என்று சைவத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அப்படி இவர்களுக்கு என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது? சைவத்திலே அப்படி என்ன உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது என்ற கேள்விகள் எல்லார் மனத்திலும் எழலாம். மாற்று சமயத்தவரும் தங்கள் கேள்விகளை முன்வைக்கலாம். ஏன் சைவத்திற்கு மேல் சமயம் வேறில்லை என்று சொல்கிறோம் என்றால், சைவம்தான் இந்த உலக தோற்றம் முதல் உலகத்தின் இறுதி நாள் வரை எப்படியெல்லாம் இந்த உலகம் இருக்கும் என்பதை வரையறுத்து சொல்கிறது. ஒரு உயிரினத்தினுடைய தோற்றம், பிறகு அந்த உயிரினம் எந்தெந்த உயிரினங்களாக மாறுபாடடையும் என்பதையெல்லாம் சைவம் வரையறுத்து சொல்லி இருக்கிறது. திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் புல்லாகி என்று தொடங்கி இந்த உயிர்களினுடைய பிறவிகளை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆக நம் முன்னால் இருக்கக்கூடிய எத்தனை விதமான கேள்விகள் இருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்கும் விடைகளை தயார் செய்து வைத்து கொண்டிருப்பது சைவம். இந்த சைவத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு, இது என்று தொடங்கியது என்று யாராலும் வரையறுத்து சொல்ல முடியாது. சிவன் என்று இருந்தானோ அன்றிலிருந்து சைவம் இருக்கிறது என்று பொருள். சைவத்திலே இரு கூறுகள், ஒன்று தோத்திர வழிபாடு, இன்னொன்று சாத்திர வழிமுறை. தோத்திர வழிபாடுகளுக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன. சாத்திர வழிபாட்டிற்கு 14 சாத்திரங்கள் இருக்கின்றன. நமக்கு பக்தி வழிபாடுதான் முக்கியம் என்றால் அந்த பக்தி வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். இல்லை, நான் அறிவு நிலையிலே உயர்ந்தவன், எனக்கு அறிவு சார்ந்த வழிதான் தேவைப்படுகிறது என்றால் நாம் தோத்திர நூல்களை மட்டும் கொள்ளாமல் சாத்திர நூல்களை பயின்றோமானால் அறிவின் வழியாக இறைவனை அடையலாம், பக்தியின் வழியாகவும் அடையலாம். நாம் சாத்திரங்கள் படித்து அறிவு நிலையை எட்டிவிட்டு பிறகு இறைவனையும் அறியலாம். இந்த சைவத்திலே இறைவனை 3 நிலைகளில் கூறுகிறார்கள். ஒரு நிலை உருவ நிலை, 2 அருவ நிலை, 3வது அருவுருவ நிலை. இந்த 3 நிலைகளிலும் இறைவன் மனிதனுக்கு சிக்காமல் இருக்கக்கூடிய இந்த இறைவனானவன் கருணையின் வெளிப்பாடாக சக்தியின் மூலமாக கீழிறங்கி இந்த மனிதர்களை ஆட்கொள்கிறார். சிவ வழிபாடு என்பதே எல்லா மனிதர்களுக்கும் கிடைப்பதற்குரிய பேறு அல்ல. சில மனிதர்கள் மாத்திரம்தான் சிவ வழிபாட்டிற்குள் வருகிறார்கள். நிறைய மனிதர்கள் சிறு தெய்வ வழிபாட்டிற்குள் செல்கிறார்கள். சிறு தெய்வ வழிபாடு என்பது தற்காலிக பிரச்சனைகளுக்கு தீர்வு. ஆனால் வாழ்வினுடைய நிரந்தர பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பது சிவ வழிபாடு ஒன்றே. சிவ வழிபாட்டை மேற்கொள்வது கூட பல பிறவியின் ஊடாக, பல பிறவிகளை கடந்தால் மாத்திரமே ஒரு ஆன்மாவானது, ஒரு உயிரானது சிவ வழிபாட்டிற்குள்ளே வரும். எல்லா உயிர்களுக்கும் சிவ வழிபாடு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. தான் வாழ்கின்ற வீட்டிற்கு பக்கத்திலே சிவாலயம் இருந்தால் கூட அந்த சிவ வழிபாட்டிற்குள் செல்வதற்கு கூட அவர்களுக்குரிய பாக்கியம் கிடைக்காது. ஆனால் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு உயிரானது
அந்த சிவாலயத்தை தேடி வந்து வழிபாடு செய்யும். உச்சபட்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பதே சிவனை நேசித்தலும் சிவனை வழிபடுதலும் ஆகும். அதனால்தான் சைவத்திற்கு மேல் சமயம் வேறில்லை என்று சொல்கிறோம். எல்லா சமயங்களும் தன்னுடைய கருத்துக்களில் இந்த உலகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை இல்லை என்றுதான் வைத்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய எல்லாவற்றிற்கும் நான் பதில் தருகிறேன் என்று எந்த சமயமும் முன் வருவதில்லை. ஆனால் சைவம் உனக்குள்ளே இருக்கின்ற எத்தனை விதமான கேள்விகளாக இருந்தாலும் அத்தனை கேள்விகளுக்குமான விடையை தோத்திரத்திலும் சாத்திரத்திலும் வைத்திருக்கிறது. நாம் ஆழ்ந்து படித்தோமானால் சைவத்திற்குள் உள்ளே நுழைவதற்கு முதல் படி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சிவ வழிபாட்டை தொடங்குதல். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுதல், திருநீறு அணிதல், சிவ வழிபாட்டிற்குள் செல்லுதல். இதுதான் ஆரம்ப நிலை என்பது சைவத்திற்குள் நுழைவதற்கான ஒரு வழி. அந்த வழியிலே நாம் நுழைந்தோமானால் நிச்சயமாக ஒரு சைவத்திற்குள் வருபவரால் மீண்டும் திரும்பி வேறு சமயத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு ஒரு ஈர்ப்பும் பற்றும் இந்த சமயத்திற்குள்ளே இருக்கிறது. தன்னை அறியாமலும் தனக்கு இந்த சைவத்தை பற்றி தெரியாமலும் இருப்பவர்கள் மாற்று சமயங்களுக்குள் சென்றிருந்தாலும் மாற்று சமயத்தினுடைய கருத்துக்கள் அவர்களை ஈர்த்திருந்தாலும் நீங்கள் சைவத்தை ஒரு முறை படித்து பார்த்தீர்களேயானால் சைவத்தை விட ஒரு எளிமையான சமயம், எந்த நேரத்திலும் இறைவனை வழிபடலாம் என்கின்ற ஒரு தகவல் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கான முழு உரிமை இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் வழிபட வேண்டும் என்ற ஒரு வரையறை சைவத்திற்குள் கிடையாது. உறங்குவதற்கு முன்னும் சொல்லலாம், உறங்கி விழித்த பின்னாலும் இறைநாமத்தை சொல்லலாம். அந்த அளவிற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவனை ஒரு சமயத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பது சைவம் ஒன்றுதான். பொதுவாக நாம் வாழ்விலே நமக்கு இவ்வளவு துன்பங்கள் வருகிறதே ஏன் என்ற ஒரு கேள்வி நம் மனதிற்குள்ளே எழலாம். அந்த கேள்விக்கான விடை நாம் முற்பிறவிலே செய்த நல்வினை தீவினை பயனை பொருட்டுத்தான் இந்த பிறவியிலே அதற்கான நமக்கான எல்லா செய்திகளும் நமக்குள்ளே வாழ்விலே அடங்கி விடுகிறது. ஆக கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலே நாம் சிவனை நேசித்து எளிமையான எளிவந்த பிரானாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நாம் நேசித்து அவனோடு இரண்டர கலக்க வேண்டுமென்றால், நாம் பிறவி பயனை அடைய வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் வள்ளுவன் சொல்லுவதைப் போல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற ஒரு குறளிலே சொல்லி இருப்பார். ஆக நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த பூமியிலே பெருந்துன்பங்களை அடைய வேண்டுமா? வேண்டாம் என்பதுதான் எல்லா ஆன்மாக்களினுடைய எண்ணமாக இருக்க முடியும். அப்படி நாம் பிறவியிலிருந்து விடுபட வேண்டும். மீண்டும் இந்த உலகியல் மாயைகளில் நாம் சிக்குண்டு உலகியல் துன்பங்களில் ஆட்பட்டு மீண்டும் இந்த ஆன்மாவிற்கு நாம் துன்பத்தை தர வேண்டுமா என்று நீங்கள் யோசித்தால் ஒவ்வொருவரும் சிவ வழிபாட்டிற்குள் வருவீர்கள், சைவத்தை நாடுவீர்கள். இந்த சைவம் என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்துகிறது? மிக கடினமான செய்திகளை ஏதாவது சொல்கிறதா என்றால் இல்லை. இறைநாமம் உச்சரித்தல், ருத்ராட்சம் அணிதல், சிவனடியார்களுக்கு உணவளித்தல், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தல், ஆலயங்களில் சிவாலயங்களில் உளவார பணி செய்தல், இவ்வளவு எளிமையான கொள்கைகளோடுதான் இந்த சைவம் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறது. கடினமான பரிகாரங்களை சைவம் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. நாம் பிறக்கும் பொழுதே இறைவன் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுதே எல்லா வினைப்பயன் பொருட்டுத்தான் எல்லாவற்றையும் தீர்மானித்து அவன் பேரேட்டு கணக்கில் எழுதிதான் நம்மை இந்த மண் உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால்
நீங்கள் செய்யக்கூடிய சோதிடர்கள் கூடக்கூடிய பரிகாரங்களை செய்து நவகிரக வழிபாட்டிற்குள் சென்று நீங்கள் உங்கள் பொருளையும் உங்களுடைய நேரங்களையும் வீணாக்காமல் சைவ வழிபாட்டிற்குள் வருவீர்களேயானால் பொருளும் மிச்சம், நேரமும் மிச்சம். இறைவன் திருவடியை தவிர உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உலகிலே வேறு எந்த சக்தியாலும் முடியாது. இது உறுதியான இறுதியான உண்மை. ஆதலால் பரிகாரம் என்ற பெயரிலே பொருளையெல்லாம் வீணடித்து, நேரங்களை வீணடித்து, சிறுதெய்வ வழிபாட்டிற்குள் சென்று நவகிரக வழிபாடுகளை செய்து பல சோதிடர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய அந்த அருட்கருணை பார்வையும் இறைவனுடைய திருவடியையும் தவிர வேறொன்றும் நமக்கு பெரிதான ஒரு செயல் வாழ்விலே இல்லை. இவ்வளவு எளிதாக எந்த சமயமாவது உங்களை வழிநடத்தி செல்லுமா? வாய்ப்பே இல்லை. உங்களிடம் இருக்கின்ற பொருளை பறிக்கின்ற வேலையைத்தான் எல்லா சமயங்களும் செய்யும். உங்களுக்கான ஆடை என்பதை கூட சமயம் வலியுறுத்துவதில்லை. காவி என்று சொன்னாலே, காவி என்பது அது துறவிகளுக்கு இலக்கணமாக இருந்தாலும், ஆனால் சைவம் ஒருபோதும் காவியை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய சமய குறவர்கள் கூட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரர் போன்றோர் கூட காவி ஆடை அணிந்ததாக எந்தவித குறிப்பும் இல்லை என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஆக வெள்ளாடை ஒன்றே போதும். காவி என்பது துறவிகள், வடபுலத்திலே இருக்கக்கூடிய துறவிகளின் அடையாளமாக இருக்கக்கூடியது காவி. ஆனால் தமிழர் வழிபாட்டிலே தமிழர்களுக்குரியது ஆடையாக இருக்கக்கூடியது வெள்ளாடை என்பது மட்டுமே. ஆதலால் சைவர்கள் எல்லாம் போலியான ஆன்மீகவாதிகளிடம் சிக்குண்டு, போலி ஆன்மீகவாதிகள் காட்டுகின்ற பாதையிலே சென்று உங்களுடைய வாழ்விலே பெரிய இழப்புகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய சைவத்தினுடைய அடிப்படை நோக்கமே வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளை வரவேற்று அவர்களுக்கு உணவு கொடுத்தல் என்பது நம்முடைய சைவத்தினுடைய முக்கிய கடமையிலே ஒன்று. அதற்கு உதாரணமாக காரைக்கால் அம்மையார் வாழ்ந்திருக்கிறார். மதிய நேரத்திலே ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் அவர் உணவை உண்கின்ற ஒரு வழக்கத்தையே வைத்து கொண்டிருந்தார். அது சைவமாக இருந்தாலும் சரி, தமிழருடைய இனத்தினுடைய அடையாளமாக இருப்பது எதுவென்றால் விருந்தோம்பல். அந்த விருந்தினை பற்றி நம்முடைய வள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. ஏதுமற்றார், உழைப்பதற்கு கூட உடல் நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு அற்றார், ஏதுமற்றார், சுற்றத்தார் இல்லாதவர், வறியவர், இப்படி ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. ஒருவனுடைய சேமிப்பு என்பதே, நாம் வங்கியில் பணத்தை சேமிக்கிறோம், அந்த பணமானது நம்முடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வாக, செலவுக்காக அந்த பணம் தேவைப்படும். அது இந்த பிறவியிலே இந்த உடலுக்கும் இந்த உயிருக்குமானதாக இருக்கும். அடுத்த பிறவிக்கு அந்த பொருள் உங்களுக்கு பயன்படுமா என்றால் நிச்சயமாக பயன்படாது. பொருள் இல்லார்க்கு இவ்வுலக இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகை என்று இல்லை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். பொருள் என்பது வாழ்வியலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அருள் இல்லாத வாழ்வு வாழ்ந்து என்ன பயன் ஏற்படுகிற போகிறது? அதில் பயனற்றுதானே இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. வறியவர் ஒருவருக்கு உணவளித்தல் என்பது சைவத்தினுடைய கடமையில் ஒன்றாக கருதப்படுகிறது. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. வைப்புளி என்பது ஆங்கிலத்திலே டெபாசிட் செய்யக்கூடிய அந்த லாக்கர், நாம் ஆவணங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய பெட்டி. ஒரு வங்கியிலே லாக்கர் என்று தனியாக இருக்கும். அந்த லாக்கரிலே நம்முடைய சொத்து பத்திரங்களையும் நகைகளையும் கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அந்த லாக்கருக்கு தூய தமிழ் வார்த்தையை வள்ளுவர் சொல்கிறார், வைப்புழி என்று சொல்கிறார்.
ஒருவன் வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரை அவன் சேமித்து வைக்க வேண்டியது எதுவென்றால் வறியவர்க்கு உணவிடுதல். அதைவிட ஒரு பெரிய சேமிப்பு என்பது ஒரு மனித வாழ்க்கையிலே எதுவும் கிடையாது. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. அவன் சேமித்து வைக்கக்கூடியது எதுவென்றால் ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல். நமக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் வறியவர்க்கு உணவு கொடுத்தலே. இதை நாம் செய்தோமானால் எதிர்வருகின்ற ஒரு பிறவியிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு பிறவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்வினை பயனால் இப்பிறவி எடுத்திருக்கிறோம். இப்பிறவியினுடைய பயனாக அடுத்த பிறவிக்கு நாம் நகர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறவி ஒரு செம்மையான பிறவி, ஒரு நல்ல பிறவி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியிலே நாம் சேமித்து வைக்க வேண்டும். எதை சேமித்து வைக்க வேண்டும் என்றால் வறியவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்கள் நம்மை வாழ்த்துகின்ற போது அந்த வாழ்த்துகள் தான் நம்முடைய சேமிப்பு கிடங்கிலே சேகரமாகி கொண்டு வரும். இதைவிட ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை வேறு எந்த சமயமும் வலியுறுத்தார். மணிமேகலை காப்பியமும் ஒரு பாடல் சொல்கிறது, ஆற்றுநர்க்கு அளிப்போர் அறவிளை பகவோர் ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை காப்பியமும் அமுத சுரபியை பெற்ற அந்த மணிமேகலை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் உணவு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அமுத சுரபியை பெற்றாள் மணிமேகலை. அந்த மணிமேகலை காப்பியமும் வலியுறுத்துவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற ஒரு சொல். ஒரு மனிதனுக்கு பல கோடிகள் இருந்தாலும் ஒருவேளை உணவில் அவன் பசியால் துடிக்கின்ற பொழுது அந்த பணத்தால் எதையும் நிறைவு செய்ய முடியாது. வயிற்றை நிறைவு செய்ய வேண்டியது உணவு ஒன்றுதான். அதனால்தான் வள்ளலார் கூட இதை பசிப்பினி என்று சொல்கிறார். அதனால்தான் அவர் சத்திய தர்மசாலையை வடலூரிலே தொடங்கி அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த பட்டினி சாவுகளை தடுத்து நிறுத்திய ஒரு பெருமை வள்ளலாருக்கும் சார். வள்ளலாரும் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவபெருமானுடைய அடியொற்றி தான் வந்திருக்கிறார். கருத்துக்களிலே சில மாறுபாடுகளை அவர் புதுமைகளை புகுத்தி சைவத்திலிருந்து கொஞ்ச தூரம் விலகி நின்றாலும் சைவம் அவரையும் உள்வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய 24வது சமயமாக இருக்கக்கூடிய சைவத்திலே 24வது சமயம் அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறப்புறச் சமயம் என்று 24 சமயங்களில் கூட கடைசி சமயமாக நாம் வைத்திருப்பது நாத்திகம் பேசுபவர்களை கூட சைவத்தின் ஒரு பகுதியினராகத்தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் வள்ளலாரையும் நாம் முழுவதுமாக புறந்தள்ளி விட முடியாது. சைவத்தின் மீதான பல மாறுபாடான கருத்துக்களை அவர் கொண்டிருந்து விலகி நின்றாலும் அவர் சிவத்தை தவிர, சிவபெருமானுடைய அந்த அருட்பெருஞ்சோதி வடிவத்தை தவிர வேறு எதையும் வேறு எந்த சமயத்தையும் அவர் முன்னிறுத்தவில்லை. ஆதலால் நமக்குள்ளே சைவத்திற்குள்ளே வள்ளலார் கண்ட அந்த சன்மார்க்கமும் ஒன்று என்பதை தான் நாம் இதிலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 4 நெறிகள் இருக்கின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நெறி இருக்கிறது. அதில் 4வது நெறிதான் ஞான நெறி. அந்த ஞான நெறியை காட்டியவர் தான் வள்ளலார். அந்த வள்ளலாருடைய நெறி எதுவென்றால் சன்மார்க்கம் ஒன்றுதான் இந்த உலக உயிர்களை அடைவிக்கும் என்ற கருத்து சைவத்திற்குள்ளும் இருப்பதால் நாம் சைவர்கள் தனியாகவும் சன்மார்க்கிகள் தனியாகவும் பிரிந்து கிடப்பது இந்த காலகட்டத்திற்கு ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் சைவத்தினுடைய ஒரு குறிக்கோளை மட்டும் அவர் கொண்டு போய் தனியாக நிறுத்தி அதன் மூலமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய சமயமாக அதுவும் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. சமயம் என்று சொல்வதை காட்டிலும் சன்மார்க்கம் என்பது ஒரு நெறியாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சைவம் என்பது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியது இந்த சைவம். திருத்தொண்டர் புராணம் எழுதிய சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களை பற்றி குறிப்பிடுகிறார். சிவபெருமானை அடைவதற்கு ஒரு வழி அல்ல, இரு வழி அல்ல, 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை என்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் இறைவனை எப்படி அடையலாம் என்பதற்குரிய ஒரு வழிகாட்டுதலை சொல்லி இருக்கக்கூடியது எதுவென்றால் பெரிய புராணம்.
சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு இடமாக சென்று, நாயன்மார்கள் வாழ்ந்த இடத்திலெல்லாம் சென்று, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய குறிப்புகளை எல்லாம் குறித்து, அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதியெல்லாம் ஆராய்ந்து, இந்த சைவ பெருமக்களுக்காக மாத்திரமல்ல, தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களுக்குமான சமயமாக இருக்கக்கூடியது எதுவென்றால் சைவம் ஒன்றுதான். அதற்காக நாம் மற்ற சமயங்களை புறந்தள்ளி விடுதல் வேண்டும் என்பது இல்லை. எல்லா சமயங்களுக்குள்ளும் நல்ல கொள்கைகள் இருக்கின்றன. ஆனாலும் எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற கொள்கைகளை விட எங்கள் சமயம் 1% உயர்ந்து நிற்கிறது. அதனால்தான் நாங்கள் சைவத்திற்கு மேல் சமயம் வேறில்லை என்று சொல்கிறோம். உங்களுக்கு அதிலே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் சைவ பேரறிஞர்களிடம் நீங்கள் கேட்டு அதற்குரிய விளக்கம் பெறலாம். சைவம் இந்த மனிதர்களை உய்விக்க வந்த ஒரு சமயம். இந்த உலகிலே எல்லா சமயங்களும் இருக்கட்டும், எந்த சமயமும் வேண்டாம் என்று சைவம் சொல்வதில்லை. எல்லா சமயங்களும் இந்த மண்ணில் இருக்கட்டும், ஆனால் எங்கள் சைவம் ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் தலைமையாக இருக்கட்டும் என்றுதான் சொல்கிறோம். ஏனென்றால் எங்கள் சமயம் தொடக்கம் என்பது யாரும் அறியாதது. அது சிவன் ஒருவனே அறிந்த ஒரு சமயம். மற்ற சமயங்களுக்கெல்லாம் கால வரையறை உண்டு. அது பௌத்த சமயமாக இருந்தாலும், சமண சமயமாக இருந்தாலும், கிறித்துவ சமயமாக இருந்தாலும், இஸ்லாமிய சமயமாக இருந்தாலும், சீக்கிய சமயமாக இருந்தாலும், எல்லா சமயங்களும் எந்த காலத்திலே தொடங்கப்பட்டது என்று ஒரு கால வரையறை உண்டு, ஒரு கால கணக்கீடு உண்டு. ஆனால் எங்களுடைய சிவபெருமான் என்று தோன்றினான் என்று அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகம் நீடிக்கும் என்பதும் சிவனை தவிர வேறு யார் அறிவார்? அவனுக்கு மட்டுமே தான் இது அனைத்து ரகசியங்களும் புரிபடக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் எல்லா சமய வழிபாடுகளும் இருக்கட்டும் இந்த மண்ணிலே, வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லோரும் வழிபடுங்கள். நீங்கள் வழிபடுவது எல்லாம் எங்களுடைய சிவத்தைத்தான் என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் எந்த சமயத்தின் மீதும் காழ்ப்புணர்வோ, எந்த சமயத்தின் மீது வெறுப்போ எங்களுக்கு ஒருபோதும் என்றைக்கும் வராது. ஆனால் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம். எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டிலே எந்தவித சாதி சமய பேதங்களற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் சைவத்தினுடைய அடிப்படை தத்துவ கொள்கையாக இருக்கிறதே ஒழிய, எல்லா சமயங்களையும் குறை சொல்லி எல்லா சமயங்களையும் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியும் என்றைக்கும் சைவத்திற்குள் கிடையாது. அதனால் உலகத்தையே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவிற்கான தகுதிப்பாடுகள், தத்துவங்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமயம் உண்டென்றால் அது எங்கள் சைவ சமயத்திற்கு மாத்திரமே உண்டு என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எல்லா சமயங்களும் இருக்கட்டும், எல்லா சமய வழிபாடுகளும் நடக்கட்டும். ஆனாலும் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய சமயமாக எங்கள் சைவம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு காணொளியில் சந்திப்போம்.